இந்தியாவினுடைய நலன் என்பது பாசிசத்தை வீட்டுக்கு அனுப்புவதில் தான் இருக்கிறதே ஒழிய வேறு எதிலும் இல்லை என்பதால் அவர் ஒரு காலத்திலுமே அதுல அவருடைய நிலையில மாற்றமே இருந்ததில்லை. ஒரு பதிப்பகத்தினுடைய ஒரு கட்டுரை தொகுப்புக்கு முதல்வர் ஒரு வாழ்த்துறை அப்படின்னு முடிக்காம மிக விரிவாக இந்தியாவினுடைய திசை வழியை நாம் எப்படி நிர்ணயித்தோம், இனி எப்படி நிர்ணயிக்க போகிறோம் என்பதை அவ்வளவு விரிவாக எழுத வேண்டிய அந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் தான் திராவிட இயக்கத்தின் நெடுநாள் நோக்கம். தந்தை பெரியார் ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதியிருக்கிறார். தலைவர் கலைஞருடைய எழுத்துக்கள்லாம் தொகுத்தா இன்னைக்கு நாட்டுடைமை ஆக்கிட்டீங்க, தொகுத்தா அநேகமா இந்த மூலையிலிருந்து அந்த மூலையில புத்தகங்கள் எடுக்கலாம், அவ்வளவு எழுதியிருக்கிறார். அந்த மரபுல இந்த நாட்டு மக்களுக்கான செய்தியை, தகவலை சொல்வதில் ஒரு முழுமையான திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து முதல்வர் அந்த கட்டுரை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். அதற்காக அவருக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வது ஒரு பதிப்பாளராக எங்கள் கடமை.